வெளிமாநிலங்களில் இருந்து வரத்து அதிகரித்துள்ளதால் காய்கறி விலை 30% வரை குறைந்துள்ளதாக கோயம்பேடு காய்கறி சந்தை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து வரும் காய்கறிகளின் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் 1 கிலோ வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு விலை 10 ரூபாய்க்கும் கீழே குறைந்துள்ளது. கேரட் விலை 30 ரூபாயிலிருந்து 15 ரூபாயாகவும், பீன்ஸ் விலை 60 ரூபாயிலிருந்து 20 ரூபாயாகவும், அவரைக்காய் விலை 50 ரூபாயிலிருந்து 20 ரூபாயாகவும் சரிவடைந்துள்ளது. கடந்த 2 நாட்களில் காய்கறிகளின் விலை 30% வரை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கர்நாடகாலையும் ஆந்திராலையும் ஒரு 3 நாள் 7ஆம் தேதியிலேருந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால் அதெல்லாம் அங்கே தோட்டத்தில் வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் அழுகி போய்டுன்ற காரணத்தினால அவங்க அறுவடை செஞ்சு உடனே அமுச்சிட்ருக்காங்க. அது அமுச்சிட்ருக்கிறதுனால இங்கே வரத்து கோயம்பேடு மார்க்கெட்டில் அதிகமாகிருக்கு. இதனால் விலைவாசிலாம் குறைஞ்சிருக்கு. நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம், உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னாக்கா 10 ரூபாய்க்கு கீழே விற்பனையாகிற அளவுக்கு ரொம்ப ஒரு கடுமையான விலை வீழ்ச்சியில் இருக்குது. நீங்கள் போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மற்ற காய்கறிலாம் பார்த்தீங்கன்னாக்கா கேரட்டு போன வாரம் 25-30 வித்த கேரட் இந்த வாரம் 15-10க்கு வந்துருச்சு ஒரு 2-3 நாளாக. பீன்ஸ் 50-60 வித்த பீன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி 20 ரூபா 30 ரூபா ரேஞ்சுக்கு வந்திருக்கு. அவரைக்காய் 40 ரூபா 50 ரூபா வித்த அவரைக்காய் இன்றைக்கி 20 ரூபா 25 ரூபா 30 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. குடமிளகா 50 ரூபா வித்த குடமிளகா இன்றைக்கி 25 ரூபா 20 ரூபா. அந்த மாதிரி போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20-30% விலைவாசி இந்த 2-3 நாளாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது இந்த மழை தொடர்ந்து இருந்ததுனாக்கா இந்த விலைவாசி இன்னும் குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை.